இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மானஸ் விஷயத்துல ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நடுவுல வரான். அங்கிள் சொல்லிட்டு டார்ச்சர் பண்றான் என்ன. அதே மாதிரி ராதிகா முன்னாடி மானஸ் வந்தா அவ எல்லாத்தையும் மறந்துடுறா, என்னையும் சேர்த்து. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மானஸ்ங்கிற ஒரு உறவு தான் நம்ம ரெண்டு பேரையும் இந்த உறவுல இணைச்சு வச்சிருக்கு. என்னைக்காவது நீங்க மானஸ்க்கு தீங்கு விளைவிக்க நினைச்சீங்க, அதுக்கப்புறம் இந்த உறவை அறுத்து விட நான் யோசிக்கவே மாட்டேன். எனக்கு என்ன கடுப்புனா ராதிகாவோட மொத்த அன்பையும் அப்படியே இழுத்துடுறான். என்னோட மிகப்பெரிய ப்ராப்ளமே இதுதான். நான் என் வாழ்க்கை முழுக்க காதல் 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 எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா எனக்கு அது கிடைக்கவே இல்லை. இதுல எங்க இருக்கு காதல்? எனக்கு அது வேணும். இது உன்னோட காதல் இல்ல, உன்னோட சைக்கோத்தனம். அதனால நீ அவனை கொல்ல முடிவு பண்ணிட்ட. உனக்கு தைரியம் இருந்தா உனக்கு சமமான ஆளை கொல்ல வேண்டியதுதானே. ஒரு குழந்தைய கொல்ல ஏன் இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்க? அவன் உண்மையாவே சின்ன குழந்தைன்னு உங்களுக்கு தோணுதா என்ன? பின்ன என்னவா? ஐயோ, அவன் சின்ன குழந்தை. பாட்டி, குழந்தை ரூபத்தில் ஒரு கொடூரம் தான் அது. சரி, ஓகே, விடுங்க. இப்ப நான் உங்க ஆசையை நிறைவேற்றுறேன். நான் எனக்கு சமமான ஆளையும் கொண்டுட்டேன். என்னோட எக்ஸ் வைஃப் ராதிகா, அவளை கொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு. அவளை நான் ஏன் கொன்னேன்னு தெரியுமா? ஏன்னா அவ தப்பு பண்ணா. நான் அவளை லவ் பண்ண பாட்டி, அளவுக்கு அதிகமா லவ் பண்ண. அவன் மேல உயிரிய வச்சிருந்தா அவளுக்காக என்னெல்லாம் பண்ண. நான் அவளுக்காக கொலை பண்ண கூட துணிஞ்சிட்டேன். ஆனா அவ ஒரு தப்பு மட்டும் பண்ணா, ஒரே தப்பு. அவ என்னை விட்டுட்டு வேலைக்கு போகணும்னு நினைச்சா, நானும் சரி என்ன நீ போகணும்னு நினைச்ச உன் ஆசை நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னேன். ஆனா என்ன ஒரே அடியா போயிடுன்ட்டேன். சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டேன். சரி, போ மாமாக ரசி போய் ரெஸ்ட் எடுமான்னு அனுப்பி வச்சாச்சு. பெர்மனண்டா ரெஸ்ட் கொடுத்தாச்சு அவளுக்கு. இப்ப நீங்க புரண்டுறீங்கல்ல. நான் அவளை கேட்டேன்னு சொல்லுங்க. தனியா போர் அடிக்கல அவளுக்கு. யாராவது நம்மளுக்காக வரமாட்டாங்களான்னு இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பான். நான் மேல போறதை கேன்சல் பண்ணிட்டேன். அதாவது பாட்டி அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா விஷயம் கொல்றத பத்தி இல்ல பாட்டி. இது கொல்றத பத்தி இல்ல. இதுல விஷயம் நம்பிக்கை. யாராவது நம்பிக்கை துரோகம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நேராதோ இங்க இந்த இடத்துல வலிக்கும். நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணக்கூடாது பாட்டி. நான் எவ்வளவு பண்ணிருக்கான நம்பிக்கை துரோகம் பண்ணதில்ல. நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னவங்கள நான் காதலிச்சேன். கொல்ல போறேன்னு சொன்ன வார்த்தையும் காப்பாத்திட்டேன். இப்போ என்னன்னா, இந்த பையனை கொல்றத யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா இப்ப முதலாவதா என்னுடைய செல்ல பாட்டி. பெரிய பாட்டி, நான் வந்துகிட்டு இருக்கேன். உங்களை கண்டிப்பா பிடிச்சிடுவேன். சில் பாட்டி, ரிலாக்ஸ். இன்னும் டைம் இருக்கு. பாட்டி, நீங்க மேல லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அங்க ராதிகாவை பார்த்து அவகிட்ட சொல்லுங்க, நான் அவளை உயிருக்குயிர காதலிச்சேன்.
நீங்க எப்படி மேல போவீங்கல்ல, மேல போனதுக்கு அப்புறம் என் ராதிகாவை பார்த்து அவகிட்ட சொல்லுங்க, தப்பு நீ பண்ணிருக்கமா, அதனாலதான் என் பேரை உன்னை போட்டு தள்ளிட்டா, இல்லைன்னா உன்னை போட்டு தள்ளிருக்க மாட்டானுங்க. அவன் உண்மையா லவ் பண்ணான்னு சொல்லுங்க. பாவம் அவளுக்கு போர் அடிக்கும், தனியா இருப்பாள்ல. நான் மேல போன என் கூட சண்டை போடலான்னு வெயிட் பண்ணுவா. ஆனா நான் தான் இப்ப போலைய, என்ன எனக்கு மூடு இல்ல. ஒரு மனுஷன் இறந்தவனு தானே பூ வைப்பாங்க. ஆனா என்ன யூஸ் இருக்கு சொல்லுங்க? செத்தவனுக்கு எப்படி தெரியாது எனக்கு இவன் தான் இந்த பூவை வச்சான்னு? அப்ப அவங்க உயிரோட இருக்கும் போதே அவங்களுக்கு பூ கொடுக்கறது தானே த்ரில்லு. அதுக்கப்புறம் அவங்க செத்தா நல்லதானே இருக்கும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சாகிறது ஒரு தனி சந்தோஷம் பாட்டு. என்ன பூ வேண்டாம் உங்களுக்கு? நான் உன் பாட்டிங்கிறத மறந்துடாத. நான் இப்ப நீங்க என்னுடைய எதிரை. எனக்கும் ராதிகாக்கும் நடுவுல யார் வந்தாலும் கண்டிப்பா அவங்க எனக்கு எதிரிதான். இந்த விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆனா நான் சொன்னதை யாரும் சீரியஸாவே எடுத்துக்கல. ஐ லவ் ராதிகா. உங்களுக்கு வேணா இது பைத்தியக்காரத்தனமா தெரியலாம், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என் காதல். My love. சாரி பாட்டி, இன்னும் ரெடி வாங்கறதுக்கு ரெடியா இருங்க. பாட்டி என்ன 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 நோ 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 என்னடா பண்ணிட்டு என்ன இருக்க? என்ன இப்ப என்ன என்ன ஆச்சு? என்ன இப்ப எதுக்கு ஓவர் ஆக்டிங் பண்றீங்க? இப்ப நான் கையெடு. நான் தான் அடிபடுன்னு சொன்னல. நீங்க எல்லாரும் சேர்ந்து லேடிஸ மட்டும் கொல்ற லேடி கில்லரை என்ன மாத்திருவீங்க போல இருக்க. நான் தான் சொல்றேன்ல, என் விஷயத்துல தலையிடாதீங்க தலையிடாதீங்க. நான் கத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா தலை உள்ள விடுறீங்க. பாட்டி